அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெமட்டோட பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது வேரல்கள் மற்றும் நூல் புழுவை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வேரல்கள் மற்றும் இந்த நூல் புழு எந்தெந்த பயிர்களில் அதிகமாக வரும்னு பார்க்கும்போது தக்காளி நம்ம பயிர் பண்ணுறோம்னா இந்த நூல் புழு தாக்குதலாம் நம்ம அதிகமாக பார்க்கலாங்க. அடுத்து மிளகாயில், அடுத்து வெண்டையில், அதை தாண்டி அதிகமாக பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய ஒரு பயிர்னு பார்க்கும்போது வாழை மரம் தாங்க. இந்த வாழை மரத்தில் இந்த அழுகல் மற்றும் இந்த நூல் புழு தாக்குதல் ரொம்ப அதிகமாக வரும். இந்த அழுகல் மற்றும் இந்த நூல் புழு தாக்குதலை நம்ம கெமிக்கல் மற்றும் ஆர்கானிக், அதாவது இயற்கை முறைகளில் நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பயிரில் நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய இந்த நூல் புழு தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, அந்த நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரிங்க, அதாவது தக்காளியாக இருந்தாலும் சரி, மிளகாய் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வெண்டையாக இருந்தாலும் சரி, இது போன்ற எந்த ஒரு காய்கறி பயிராக இருந்தாலுமே இந்த நெமட்டோடு தாக்கிருந்துச்சுன்னா அந்த செடியை நம்ம பிடுங்கி பார்த்தா தாங்க நம்ம 100% நம்மளுடைய சொல்ல முடியும். அதாவது இந்த பயிர் நெமட்டோடு தாக்கியிருக்கா இல்லையான்ட்டு அந்த செடியை வேர் அறாமல் நம்ம பிடுங்கி பார்க்கும்போது, அந்த பிடுங்கி பார்த்ததுக்கப்புறம் அந்த செடியோட வேரை நீங்கள் பார்க்கலாம். அந்த சல்லி வேர் இல்லாட்டி ஆணி வேராக இருந்தாலும் சரி, அந்த வேரில் பார்க்கும்போது அப்படியே கடுகு சைஸில் அப்படியே முட்டாக இருக்குங்க. அதாவது முட்டாக இருக்கும். அந்த வேர் பல நல்லா இருக்க செடியை நீங்கள் பிடிங்கி பார்த்தீங்கன்னா அந்த வேர் ரொம்ப ஆரோக்கியமாக அது பாட்டி நீண்டுட்டு போயிட்டுருக்கும். ஆனால் இந்த நெமட்டோடு பாதித்த இந்த நூல்புழு பாதித்த இந்த செடியோட வேரை பார்க்கும்போது அப்படியே கட்டியாக இருக்கும். நீங்கள் அந்த வேரோட முனையை பார்க்கும்போது அழுகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் ஃபுல்லாகவே கட்டியாக இருக்கும். அதாவது அந்த கட்டிக்குள்ளே தான் அந்த நூல்புழு அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது அதுக்குள்ளே தாங்க இருக்கும். இதோட பாதிப்புங்கிறது இப்படி தான். நம்ம செடி நம்ம பிடிங்கி பார்க்கும்போது தெரியும். தம்பி நம்ம இதில் நம்ம பிடிங்கி பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ மிளகாய் நடவு நட்டுருக்கோன்னா 1 ஏக்கர் நம்ம மிளகாய் நட்டுருக்கோங்க. அந்த 1 ஏக்கரில் எல்லா இடத்துலையும் பாதிக்காது. எங்காவது ஒவ்வொரு இடத்துல ஒரு 10 பயிர் 5 பயிர் அப்படியே தொடர்ந்து அப்படியே காஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே வாடி போய்கிட்டே இருக்கும். எதனால் வாடுதுன்னு பார்க்கும்போது இந்த நெமட்டோட பாதிப்பாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வேறு அழுகலாகவும் கூட இருக்கலாங்க. அதை நம்ம அந்த செடியை பிடுங்கி பார்க்கும்போது நமக்கு நெமட்டோடா இல்லாட்டி வேறு அழுகலா அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த பாதிப்பு பெருசாக பரவுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்க்கும்போது, நம்ம நடவு பண்ணியிருக்க அந்த பயிரை கால நேரத்தில் பார்க்கும்போது அப்படியே வாடி போயிட்டே இருக்குங்க. அதாவது ரொம்ப சுங்கி போயிட்டே இருக்கும். சத்துக்களை அந்த பயிராட்டி எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் சாயங்காலமாக அந்த வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 5 to 6 மணியாக போல் அதே பயிரை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த பயிர் சாதாரணமாக இருக்கும். பக்கத்து உள்ள பயிர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பயிர் சாதாரணமாக ஒரே மாதிரியாகவே இருக்கும். அதாவது நெமட்டோடு பாதிக்கிற ஆரம்ப கால அறிகுறி அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கலாங்க. அதாவது பயிரை நம்ம காலநேரத்தில் பார்க்கும்போது வாடி போயிட்டு அப்படியே சொங்கி போகிற மாரி இருக்கும். ஈவினிங் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தளன்னு இருக்கும். இப்படி இருந்தாலே அது நெமட்டோட ஆட்டி பாதிக்கப்பட்ட ஒரு பயிர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது ஆரம்ப கால அறிகுறி. அப்போயே அந்த பயிர் நம்ம பிடிங்கி பார்த்தோம்னா அப்போக்கே அந்த சின்ன முட்டுகள் லேசாக எங்கேயாச்சும் தெரியும். அப்போயே நம்ம எமர்ஜென்சியாக நம்ம என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமோ நம்ம அப்போயே கொடுக்கும்போது இந்த நெமட்டோட பக்கத்தில் உள்ளது எங்கேயுமே பரவாதுங்க. நான் எதுக்கு ஆரம்ப காலத்தில் இந்த நெமட்டோட இப்படி பார்த்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த நெமட்டோட மொத்தம் 3 விதமாக பரவுங்க. ஒன்று மண் மூலியமாக பரவும். அதாவது நம்ம உழவு ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு இதில் ஓட்டிட்டு, அதாவது ஒரு வயலில் ஓட்டிட்டு அடுத்த வயலில் அதே டிராக்டரை கொண்டு நம்ம ஓட்டும்போது அதில் உள்ள மண் எங்கேயாச்சும் ஓட்டிகிட்டு அதில் ஏதாவது நெமட்டோடு இருந்தால் கூட இந்த வயலில் வரும், அப்படி இங்கே விழுந்துரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வேறு எப்படி பரவும்னு பார்க்கும்போது நீர் மூலியமாக பரவுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் தம்பி, இங்கே ஒரு லைனில் உள்ள எல்லா பயிருமே தொடர்ந்து அப்படியே வாடிக்கிட்டே இருக்குது, எப்படி வாடுதுன்னே தெரில அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஈரப்பதம் அந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே பரவிட்டு இருக்க காரணத்தாட்டி இந்த நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய இந்த நூல் புழுவுமே அந்த ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு ரொம்ப ஈஸியாகவே பரவ ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது வேறு எந்த வழியில் பரவுதுன்னு பார்க்கும்போது, நம்ம அனைத்து விதமான பயிருக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் விதை நேர்த்திங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த விதை நேர்த்தி நம்ம பண்ணும்போது நம்ம பயிரில் வரக்கூடிய ஒரு 50% நோய்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்படின்ட்டு நம்ம விதை நேர்த்தி சரியாக பண்ணாமல் ஏதாவது ஒரு பயிர் நம்ம நடக்கும்போது அந்த விதை நேர்த்தி பண்ணாத காரணத்தாட்ட கூட இந்த நெமட்டோடு அந்த ஆரம்ப காலத்திலே வரும். அதாவது பயிர் நம்ம வச்சதுலேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளேயே இதோட பாதிப்பை நம்ம நேராகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த நெமட்டோடு மட்டும் வேரல்கள்லாம் இது ஒரு பரவக்கூடிய நோய்ங்க. நம்ம மற்ற ஏதாவது ஒரு பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பூச்சி கடிச்சிருக்கா அந்த ஒரே ஒரு பயிர் மட்டும் நம்ம அப்புறப்படுத்தினாலே போதும், அதோட பாதிப்புங்கிறது பெருசாக பரவாது. ஆனால் இதோட பாதிப்புங்கிறது நம்ம ரொம்ப சீக்கிரமாக பரவும். இன்றைக்கி இந்த பயிரை தாக்குதுன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பார்க்கும்போது அந்த லைனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயிரையும் தாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணுக்கு கீழே போய்ட்டு இது முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். இது முட்டை வைக்கிற காரணத்தாட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, நம்ம இந்த பருவத்தில் நம்ம தக்காளி நடவு பண்ணி நம்ம எடுத்துட்டோம்.
ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம மிளகாய் வைக்கலாம், ரேட்டு விற்கும் அப்படிங்கிற காரணத்தாட்டி நம்ம மிளகாய் வைக்கும்போது அந்த மிளகாயும் போய்ட்டு இந்த நூல்புழு வந்து சீக்கிரமாக தாக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் கீழே மண்ணுக்கு கீழே இது முட்டை வச்சிருச்சு. நம்ம அடுத்த பயிர் நம்ம உடனே பண்ணும்போது இதோட பாதிப்புங்கிறது சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட சொன்ன இந்த நூல்புழு தாக்கி இருந்துச்சுன்னா இந்த பயிர் வந்து கால் நேரத்தில் வந்து கொஞ்சம் வாடி போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் தாக்குன அந்த நூல்புழு தாக்குன அந்த இடத்த மட்டும் பார்க்கலாம். இந்த ஒரு 10 பயிர் மட்டுமே அப்படியே எந்த ஒரு சத்துக்கள், அதாவது நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே அந்த பயிர் வந்து வளராது. அப்படியே அந்த இடத்துல, அதாவது ஒரு அடி வளருதுன்னா அந்த ஒரு அடியிலே தான் இருக்கும். நம்ம என்ன தான் உரங்கள் காஸ்ட்லியான உரம் கொடுத்தாலும் வளராது. அப்படி இருந்தாலுமே அந்த பயிர்களை வந்து நெமட்டோடு தாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எதனால் இந்த பயிருக்கு நம்ம எந்த ஒரு காஸ்ட்லியான உரம் கொடுத்தாலுமே எதுக்கு வளர மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நெமட்டோடு பாதிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன், அது வந்து வேரில் போயிட்டு அந்த அழுகல் மாதிரி வந்துடும். அந்த வேரோட நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அழுகி இருக்கும். இதாட்டி என்ன ஆகும் பார்க்கும்போது மண்ணிலேருந்து அதாட்டி நீர், அதாவது தண்ணியை வந்து எடுத்துக்க முடியாது. அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையுமே அதாட்டி உறிஞ்சி எடுத்துக்க முடியாத காரணத்தாட்டி பயிர் வந்து சத்துக்கள் கிடைக்காம அப்படியே வாடி போயிட்டு இருக்குங்க. இதோட பாதிப்புங்கிறது இப்படி தான் இருக்கும் ஆரம்ப காலத்தில். இந்த நூல்புழுன்னு சொல்லக்கூடிய இந்த நெமட்டோட ஆர்கானிக் முறையில், அதாவது இயற்கை முறையில் நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது கோடையில் உழவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த கோடை உழவுங்கிறது, அதாவது இந்த சித்திரை, இந்த வைகாசி இந்த பட்டத்தில் நம்ம உழவு ஓட்டி ஒரு மண்ணை வந்து கொஞ்ச நாள் நம்ம ஆறு போடும்போது, அதாவது நல்லா சட்டிகளை போட்டு நல்லா மண்ணை வந்து மேலே கொண்டு வந்து பெரட்டி போட்டு கொஞ்ச நாள் இந்த மண்ணை வந்து ஆறு போடும்போது இந்த வெயிலோட தாக்கமும் இப்போ தான் அதிகமாக இருக்கும். மே மாதம் இப்போ நல்ல வெயில் அடிக்குது. அந்த மண் வந்து மேலே வரும்போது இந்த மண்ணில் இந்த நூல்புழு வச்ச அந்த முட்டைகள் வந்து அதே நம்ம வெயிலோட தாக்கத்தாட்டி அதை பொறிஞ்சிருங்க. அதாவது எல்லாம் வெடித்து போயிடும். அந்த நூல்புழு வந்து உயிரோடு இருக்க முடியாது. அதாவது கோடை உழவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதனால் நூல்புழுவோட பாதிப்பையும் நம்ம ஈஸியாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. அடுத்ததுன்னு பார்க்கும்போது பயிர் சுழற்சி வேணுங்க. நம்ம வந்து தொடர்ந்து தக்காளியும் பண்ணக்கூடாது, தொடர்ந்து மிளகாயும் பண்ணக்கூடாது. பயிர் சுழற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து தக்காளி மிளகாலாம் பண்ணிட்டோம், இந்த பருவத்தில் வந்து இந்த நூல்புழு தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வேறு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த ஒரு பருவத்தில் மட்டும் சோளம் பண்ணுங்க. ஏன்னா சோளத்தில் வந்து நூல்புழு தாக்குதல் பெருசாக வராது. இல்லாட்டி கம்பு பண்ணுங்கள். கம்பு பண்ணும்போது இந்த நூல்புழு தாக்குதல் பெருசாக வராது. அதாவது அந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு பருவத்தில் இருக்கும்போது அது வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். அதாவது அந்த புழுவோட தாக்குதல் வந்து அடுத்த பருவத்தில் நம்ம ஒரு பருவம் மாற்றி பண்ணிவிட்டு அடுத்த பயிர் நம்ம பண்ணும்போது இந்த பாதிப்புங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது. இந்த நூல்புழுவோட தாக்குதல் வந்து 100% அடுத்த பருவத்தில் வரையக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு பயிர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சாமந்தியோ இல்லாட்டி செமந்தியோ பண்ணுங்கள். அதாவது மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சாமந்தி பண்ணும்போது, இந்த சாமந்தி நம்ம பயிர் பண்ணும்போது அந்த வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அது வந்து இந்த நெமட்டோட போயிட்டு அது வந்து அழிச்சிரும். அடுத்த பருவத்தில் இந்த நெமட்டோட வராது. அதாவது மண்ணும் சுத்தமாகும். அதே நேரத்தில் நெமட்டோடு இல்லாமல் மண்ணை வந்து நல்லா ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கும். என்னையை பொறுத்தளவுக்கு நெமட்டோட வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த சாமந்தி இல்லாட்டி செவந்தி பயிர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பருவத்தில் நம்மளாட்டி பயிர் பண்ண முடியல தம்பி அப்படிங்கிற பட்சத்தில் கூட இது வந்து நீங்கள் ஊடு பயிரை பண்ணுங்கள். அதாவது வாழலாம் போட்டிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஊடு பயிரை அதை போட்டு விடுங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் இதாட்டி அந்த நூல்புழு தாக்குதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு செலவும் ரொம்ப ரொம்ப மிச்சமாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா அது வந்து பார்டர் கிராப்பை கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதாவது வரப்பு ஓரங்களில் இந்த சாமந்தியில் இந்த செவந்தியை நீங்கள் பயிர் பண்ணும்போது இந்த நூல்புழுவோட தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த சாமந்தி செவந்தின்னு தான் நான் ரொம்ப ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து சூடோமோனஸ் நம்ம பயன்படுத்தலாங்க. சூடோமோனஸ், அதாவது நம்ம லாஸ்ட்டு ஒரு ஓட்டினதுக்கப்புறம் சூடோமோனஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு 2 கிலோங்க. அது கூட தொழு உரம் ஒரு 50லேருந்து ஒரு 100 கிலோ இதை கலந்து அந்த உழவு ஓட்டினதுக்கு மேலே நம்ம வந்து இறச்சி விடலாம். அப்படி இறச்சி விடும்போது அந்த நூல்புழுவோட தாக்குதல் வந்து அடுத்தது நம்ம எந்த ஒரு பயிர் வச்சாலுமே அதில் வந்து அந்த பாதிப்புங்கிறது பெருசாக வராது. அப்படி இல்லாட்டி நம்ம இது சூடோமோனஸ் இல்லாட்டினா கூட இந்த நெமட்டோடுக்கே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் மருந்துன்னு பார்க்கும்போது பேசிலோமைசஸ் லிலாசினஸ் நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதாவது நெமட்டோட அந்த முட்டையை வந்து அழிக்கிறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கைத்தேர்ந்த ஒரு இயற்கை பூச்சி வெரைட்டின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த நூல்புழு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 1 கிலோங்க. இது கூட வந்து ஒரு 100 கிலோ வந்து தொழு உரம், அதாவது மாட்டு எருவோ இல்லாட்டி கோழி எருவு ஏதாவது ஒன்று கலந்து நம்ம உரம் ஒன்றதுக்கப்புறம் அந்த மண்ணில் வந்து நம்ம இறச்சி விடும்போது இந்த நூல்புழுவை இது ரொம்ப ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதாவது இந்த முட்டைகளே இது அழிச்சு கொடுக்கறதுனால பெருசாக அடுத்த பருவத்தில் பாதிப்புங்கிறது பெருசாக எதுவுமே வரதில்லை. இது இல்லாட்டினா நம்ம வேறு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது நம்ம ட்ரைகோடெர்மா விரிடி கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த ட்ரைகோடெர்மா விரிடியில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அழுகல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இது வந்து நல்லாவே பாதுகாக்கும். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஃபுல்லாகவே உயிர் உரங்க. அந்த உயிர் உரத்தை வந்து நம்ம உழவு ஓட்டினதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ இல்லாட்டி 2 கிலோ இப்போ சொன்ன அளவில் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து பயிரை வந்து இது பாதிக்கலை, ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வேறு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இப்போ சொன்ன இந்த இயற்கை உயிர் உரங்களே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறதுனால மண்ணுக்கு
மண்ணுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. மண்ணை வந்து ஆரோக்கியம் தான் படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கூட வாங்கி பயன்படுத்தலாங்க. ஒரு ஏக்கருக்கு 150லேருந்து 200 கிலோ நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு வாங்கி பயன்படுத்தும் போது இதுவுமே நெமட்டோடையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் தலை சத்தையும் கொடுக்கும். அதாவது இது ஒரு உரமாகவும் செயல்படும், அதே நேரத்தில் இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். இப்போ சொன்ன இந்த முறைகளில் ஆர்கானிக் முறையில் நெமட்டோடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதுவே கெமிக்கல் முறையில் இந்த நெமட்டோடு மற்றும் அழுகலில் நம்ம எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது, கெமிக்கல் முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகப்படியான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு பார்க்கும்போது வேளாண் பிரேமுங்க. இந்த வேளாண் பிரேம் வாங்கி பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 100 ml தான். ஆனால் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகங்க. இதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தாட்டி பல விவசாயிகளாட்டி இந்த மருந்தை வந்து வாங்க முடியல. அதனால தான் நம்ம பெருசாக நம்ம இந்த வீடியோலுமே இந்த வேளாண் பிரேமை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. மருந்து வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வேளாண் பிரேம் இல்லாமல் வேறு என்னென்ன மருந்துகளை வச்சு இந்த நெமட்டோட வந்து நம்மளாடி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கும்போது, நம்ம எப்போதும் பயன்படுத்தக்கூடிய குளோரிபைரிபாஸ் சைபர்மெத்திலினுங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லிட்ரு. அது கூட வந்து COC, அதாவது காப்ராசிகுலர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நோய் மருந்துங்க. அதாவது இந்த அழுகல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 1/4 கிலோங்க, அதாவது 250 கிராமு. இந்த குளோரிபைரிபாஸ் சைபர்மெத்திலும் அது கூட COC நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த நெமட்டோடையும் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் பாதிப்பு எதுவுமே வராமையும் பாதுகாக்கும். இது வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா பயன்படுத்தலாம். அதாவது ஒரு செடியில் வந்து நடவு நட்டுருக்கோன்னா செடிகளில் எங்கேயாவது பாதிப்புகள் தெரிஞ்சதுன்னா இந்த மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது கொடுக்கலாமான்னு கேட்கும்போது, நான் பார்த்த வரைக்கும் இந்த குருணை வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதாவது கார்டாப் ஹைட்ரோக்ளோரிக் 4G குரணுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அடுத்து கார்போஃபியூரான் குரணுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதாவது நீங்கள் ஃபியூடான்னு சொல்லுவீங்க, அதுதான் கார்போஃபியூரான் 3G குரணுன்னு சொல்லுவோம். இதுவுமே பயன்படுத்தும் போது பயிரில் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம எப்போ பயன்படுத்தலாம் பார்க்கும்போது, ஒரு பயிர் நடவு நட்டு ஒரு 15 to 20 நாளில் எங்காச்சும் இந்த நெமட்டோட பாதிப்பு தெரியுதுன்னா அப்போக்கு இந்த கார்போஃபியூரான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கார்போஃபியூராங்கிறது ஒரு செடிக்கு வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 கிராம், அதாவது ஒரு 5 கிராமுக்குள்ளே அது செடியிலேருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 இன்ச்சு, அதாவது செடியோட வேருக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபியூடான் போட்டு திரும்பி நம்ம தண்ணி விடும்போது நல்லா கரைஞ்சிருது. கரைஞ்சி அந்த அந்த சார் வந்து மண்ணில் வந்து இறங்கும்போது அந்த கார்போஃபியூரான் சார் வந்து, அதாவது மருந்தோட அந்த சத்து வந்து கீழே வந்து இறங்கும்போது இந்த நெமட்டோட வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 10 கிலோ என்ற அளவில் வரைக்கும் இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இதோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தாங்க வரும். செடியில் ஆரம்ப காலத்திலே பாதிப்புகள் இருந்துச்சு, அந்த கார்போஃபியூரானையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து வேப்பமுன்னாக்கு சேர்ந்து, அதாவது இது ஒரு 3 கிராம் சொல்லியிருக்கேன் அந்த கார்போஃபியூரானு. அது கூட நீங்கள் இந்த வேப்பமுன்னாக்கு நீங்கள் கலந்து பயிர்கள் பக்கத்தில் வச்சு மண்ணை நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட அனுப்பிச்சி விட்ருங்க. அனுப்பிச்சி விட்டு நீங்கள் தண்ணி விடும்போது அது சன்னமாக அது மணிக்கில் அந்த மருந்தோட பவர் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பயிரில் இந்த நெமட்டோட தாக்குதல் வந்து பெருசாக எங்கேயுமே வராது. இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ சொல்லலாம்னு சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவில் நெமட்டோட பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதை நம்ம இயற்கை மற்றும் கெமிக்கல் முறையில் நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம LKG யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.